ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய பட்டு தொழிலுக்கு புகழ்பெற்ற காஞ்சிபுரத்திற்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் 2 கிராமத்து வாலிபர்கள் மது போதையில் போகக்கூடாத ஒரு இடத்திற்கு போய் அதற்கடுத்து அந்த கிராமத்தில் நடந்த திகில் மற்றும் அமானுஷ்ய நிகழ்வு தாங்க இன்றைய காணொலி. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினுடைய இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய காஞ்சிபுரத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அழகிய கிராமத்தில் 2000 காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது கோபி அப்படிங்கிற நம்ம சேனலினுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த நிகழ்வு 2000 காலகட்டத்தில் அவங்களுடைய கிராமத்தில் அரசு ஆனந்த் அப்படிங்கிற இந்த இருவருக்கும் நடந்த திகில் நிகழ்வுங்க. அப்படி என்ன நடச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த அரசு ஆனந்த் அப்படிங்கிற இவங்க இருவருக்குமே அப்போதைய வயது தோராயமாக ஒரு 22 to 23 இருந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் 10ஆம் வகுப்பிலேயே இவங்க இருவரும் பள்ளி படிப்பை முடிச்சுக்கிட்டாங்க. அதற்கடுத்து இவங்க இருவரும் சேர்ந்து காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பட்டு தொழிலுக்கு வேலைக்கு போகுது, கூலி தொழில் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வேலை கிடைச்சாலும் அங்கங்கே வேலைக்கு போவாங்க. அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு குடிச்சிட்டு ஊரை சுற்றிட்டு இருந்தாங்க. இவங்க இருவருமே அந்த கிராமத்தார் மற்றும் குடும்பத்தாருக்கு அடங்கவே மாட்டாங்க. அந்த காரணத்தினால அந்த கிராமத்தார் யாருமே இவங்க இருவர்கிட்டையும் ஏறெடுத்து கூட பேச மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அரசு ஆனந்த் இவங்க இருவருடைய குடும்பத்திலையும் தண்ணி தெளிச்சு விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. எந்த பேச்சையும் கேட்காத காரணத்தினால எப்படியோ நாசமாக போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பெற்றோர்கள் விட்டுட்டாங்க. சரி, இவங்க இருக்கக்கூடிய கிராமத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காஞ்சிபுரத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு அழகான கிராமங்க. 2000 காலகட்டத்தில் தோராயமாக ஒரு 400 to 500 வீடுகள் கொண்ட ஒரு அழகான குக்கிராமம் அப்படின்னு சொல்லலாங்க. அதே நேரத்தில் அந்த கிராமத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர் தள்ளி போனோம் அப்படின்னா ஒரு பெரிய பொட்டல் காடு இருக்குங்க. அந்த பொட்டல் காடு பகுதிக்கு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டிருக்காங்க. ஆனால் அதையும் மீறி யாராவது போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு உயிராபத்து ஏற்படுங்க. அந்தளவுக்கு பயங்கரமான ஒரு ஆபத்தான பொட்டல் காடு தாங்க அந்த காடு. அப்படி அங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த 1.5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அந்த பொட்டல் காடில் ஒரு ஆண் பெண் கணவன் மனைவி அப்படின்னு வச்சுக்கலாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 30 to 35 வயது இருக்கக்கூடிய ஒரு கணவன் மனைவியினுடைய கல் சிலைகள் அந்த பொட்டல் காடினுடைய நடுப்பகுதியில் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 2 சிலைகளையும் 4 திசையிலும் சங்கிலி போட்டு இழுத்து கட்டியிருக்காங்க. அது எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த கல் சிலையில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருவருடைய ஆன்மாக்களும் பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாட்கள் மட்டும் இல்லைங்க, எந்த டைம்லையும் அங்கிருந்து அந்த சங்கிலியை விடுவிச்சு வெளியே வர பார்க்குமாமங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 2 ஆன்மாக்களும் அந்த கிராமத்தை பழிவாங்குவதற்காக துடிச்சிட்டு இருக்குங்க. ஸோ இந்த காரணத்தினால தான் அந்த கிராமத்தார் அந்த ஏரியாவுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே உத்தரவு போட்டிருக்காங்க. அப்படி என்ன நடந்துச்சு, அந்த கல் சிலைகள் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க, புரியும். இதில் மிகவும் குறிப்பிட்ட மாதிரி சொல்லணும் அப்படின்னா, என்னதான் சங்கிலி போட்டு கட்டினாலும் கூட அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் ஆன்மாக்களுடைய சக்தி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இல்லையா? அந்த காரணத்தினால அன்றைய நாள் இரவு மட்டுங்க, அமாவாசை பௌர்ணமி நாட்களில் ஊரார் தூங்கவே முடியாதுங்க. நள்ளிரவு நேரம் ஆச்சு அப்படின்னா அந்த பொட்டல் காடு சைடில் இருந்து அந்த ஆன்மாக்கள் கதறக்கூடிய சத்தம் நல்லாவே கேட்குமாமங்க. அது மட்டும் இல்லாமல் கட்டி போட்டுக்கூடிய அந்த சங்கிலிகளை விடுவிச்சுட்டு வெளியே வர ட்ரை பண்ணுவாங்க அந்த டைமில் இருக்கக்கூடிய சக்தியை வச்சு. ஸோ அதனால் அமாவாசை பௌர்ணமி டைமில் அந்த கிராமத்தார் ரொம்ப உஷாராக இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது தான் 2000 காலகட்டத்தில் ஒரு நாள் இந்த ஆனந்த் மற்றும் அரசு 2 பேரும் 2.5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு டாஸ்மாக் கடை இருக்குங்க. அங்கே போய் தண்ணி அடிக்கலாம்னு சொல்லிட்டு இரவு 8 மணி தோராயமாக அந்த கடைக்கு போயிருக்காங்க. ஃபுல்லாக ட்ரிங்க்ஸை வாங்கி சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ கடைசியாக இந்த ஆனந்த் அப்படிங்கிறவர் தன்னுடைய நண்பரான அரசு அப்படிங்கிற அந்த நபர்கிட்ட, நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம்டா, இன்னைக்கு பௌர்ணமி என்னன்னு தெரியுமில்ல உங்களுக்கு, அந்த பொட்டல் காடு சைடு இருந்து ஆன்மாக்களுடைய அலறல் சத்தம் கேட்கும். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரம் வீட்டுக்கு போகல அப்படின்னா அம்மா அப்பா கண்டிப்பாக திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசு கிட்ட சொல்றாருங்க ஆனந்த். அதை கேட்ட உடனே அரசு கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க தன்னுடைய நண்பனை. டே, இன்னுமாடா நம்புற, அந்த பொட்டல் காடில் கல் சிலைகள் இருப்பது உண்மைதான், ஆனால்
இவங்க சொல்ற மாதிரி அங்கே பேயோ பிசாசெல்லாம் கிடையாதுடா, ஏதோ பௌர்ணமி அமாவாசை டைமில் அங்கே யாரோ தப்பான வேலையை செய்வதற்காக இப்படி பயமுறுத்தி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அங்கேயெல்லாம் ஒன்றும் கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேச ஆரம்பிக்கிறாருங்க அரசு ஆனந்த் கிட்ட. ஆனந்த் அதை கேட்ட உடனே உச்சக்கட்ட கோபத்துக்கு வந்துட்டாருங்க. சின்ன வயதிலிருந்தே அந்த ஏரியாவை பற்றி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க, இப்போது திடீர்னு இப்படி மாற்றி பேசுறியடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் அதெல்லாம் நம்பினது உண்மைதான், ஆனால் உனக்கே புரியலையா, நவீன உலகத்தில் எங்கே பேய் பிசாசெல்லாம் இருக்க போகுது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அரசு வந்து தீர்க்கமாக சொல்கிறாருங்க. அதற்கடுத்து சரி என்ன இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வீட்டுக்கு போலவா அப்படின்னு சொன்ன காரணத்தினால அரசு மற்றும் ஆனந்த் நேராக கிளம்பி ஊரை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. 9 மணி தோராயமாக அந்த டாஸ்மாகில் இருந்து அவங்களுடைய வில்லேஜை நோக்கி வந்துட்டு இருக்கும்போது மறுபடியும் 2 பேருக்கும் அந்த இடத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. போக போக அரசுக்கு கோபம் அதிகமாயிருச்சுங்க. அப்போது ஆனந்த் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நீ தண்ணி அடிச்சிருக்கக்கூடிய காரணத்தினால தைரியமா பேசுற, நார்மலாக இருந்து அப்படின்னா அந்த இடத்தை பற்றி பேசினாவே பயந்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கிண்டல் அடிக்கிறாருங்க ஆனந்த் அரசு கிட்ட. அரசு அதை கேட்ட உடனே சரிடா ஒரு முக்கியமான டிசிஷன் எடுப்போம், நான் இன்னைக்கு நைட்டு அங்கே போய் தங்குறேன், விடிய விடிய இருந்துட்டு காலையில் எனக்கு எதுவும் ஆகாமல் கிராமத்துக்கு வந்து நான் நிரூபிக்கிறேன் அங்கே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. இதை கேட்ட உடனே ஆனந்துக்கு உச்சகட்டம் பயமாயிருச்சுங்க. சிறு வயதிலிருந்தே பெரியவங்க முதல் சிறியவங்க வரை யாருமே அந்த ஏரியாவுக்கு போக மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது தன்னுடைய உற்ற நண்பன் அங்கே போகிறேன்னு சொல்கிறானே, தண்ணி வேறு அடிச்சிருக்கான், சொன்னால் கேட்க மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லி தடுக்க பார்க்குறாருங்க. என்ன சொல்லியும் அரசு கேட்காம அந்த திசையை நோக்கி, அந்த கல்ச்சில் இருக்கக்கூடிய திசையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பௌர்ணமி காலகட்டம்ங்கிறது வேற வழி இல்லாம தன்னுடைய நண்பனை மட்டும் தனியா போக அனுமதிக்காம இவரும் கூடவே போறாருங்க ஆனந்த் அப்படிங்கிறவர். போக போக வேண்டாமடா நான் தான் தப்பா பேசிட்டேன், அங்க ஒண்ணும் இல்லை நானும் ஒத்துக்கிறேன் வாடா போடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அரசு அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லைங்க. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன், இன்னைக்கு அந்த கல்சிலை பக்கத்திலேயே விடிய விடிய இருந்துட்டு காலையில் அந்த கிராமத்தாருக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்க போற அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. அதற்கடுத்து ஒரு வழியாக அந்த கல்சிலையில் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்து சேர்ந்துட்டாங்க 2 பேருமே. இவங்க அந்த இடத்துக்கு வரும்போது நைட்டு ஒரு 10 மணி ஆயிடுச்சுங்க. அதற்கடுத்து அந்த கல்சிலைகளை சுத்தி முத்தி அந்த அரசு பார்த்துட்டே இருக்காருங்க. 10 அடி 20 அடி டிஸ்டன்ஸ்லேயே நின்றுட்டு ஆனந்த் வந்து பயத்தோடு வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்காருங்க. அப்போது வந்து அரசு ஆனந்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்காருங்க. இன்னும் வாடா பயம் போகல, இந்த இடத்துக்கு வந்துட்டோம்ல, எதுவுமே வித்தியாசமெல்லாம் இல்லை, எல்லாமே நார்மலாக இருக்க பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கடுத்து 10 மணிலிருந்து 11:30 மணி வரைக்குங்க 2 பேரும் அந்த இடத்தை சுற்றியே உட்காந்துட்டு இருக்காங்க. அரசு தான் வரமாட்டேங்கிறாரு, வேற வழி இல்லாமல் ஆனந்தும் கூடவே இருக்கிறாருங்க. நைட்டு 11:30 மணி ஆன பிறகு அரசு ஆனந்தை பார்த்து இவ்வளோ நேரம் உட்காந்துட்டோம், நடுநீசி நேரம் கூட ஆக போகுது, ஒன்றுமே நடக்கல பார்த்தியா, கிராமத்தார் ஏதோ பொய் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்பயாவது நம்பறியா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நண்பன் கேட்குறாருங்க. உடனே ஆனந்துக்கும் இவர் சொல்றது சரிதானே, இவ்வளவு நேரம் ஆகியும் கூட ஏற்கனவே வந்து அமாவாசை பௌர்ணமி டைம்ல உக்கரமா இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, ஸோ அப்படி இருந்தா கண்டிப்பா நம்ம இவ்வளவு நேரம் இங்க இருக்கோம், ஏதாவது ஆயிருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தும் கொஞ்சம் மனசு இறங்கி போயிட்டாருங்க. எதுவும் இங்க இல்லையாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. இருந்தாலும் கூட ஆனந்துக்கு உள்ளுணர்வுல சின்ன பயம் இருந்த காரணத்தினால சரிடா நானும் புரிஞ்சுக்கிட்டேன் இங்க ஒன்றும் விளையாட்டுக்கு வாடா கிளம்பலாம் அப்படின்னு சொன்ன காரணத்தினால சரி இப்போ நான் சொல்றதை நீ நம்பிட்டு இல்லை நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக அந்த கல்ச்சரில் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு 10 அடி 20 அடி தாண்டின உடனே ஆனந்த் வாய்க்குளறி இன்னொரு விஷயத்த சொல்றாருங்க. நல்ல வேலை எதுவும் நடக்கல நம்ம போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே மறுபடியும் அரசு வந்து இன்னும் நம்பலையா, இன்னைக்கு விடிய விடிய நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அந்த கல்ச்சலையில் இருக்கக்கூடிய பக்கத்தில் நெருங்கி போறாருங்க. போக போக ஆனந்த் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல அரசு என்ன பண்றாரு அப்படின்னா அந்த கல்ச்சலைகள்ல ஆண் சிலை பெண் சிலை 2 இருக்கு இல்லையா, அந்த பெண்ணினுடைய சிலை இருக்குல்ல அதை நோக்கி தன்னுடைய கால்களில் எடுத்து எட்டி உதைக்க பார்க்கறாருங்க. அப்படி எட்டி உதைக்கிற அந்த காட்சியை பார்த்த உடனே ஆனந்த் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்த டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா எட்டி உதைக்கும் போது மிஸ் ஆச்சுன்னா எப்படி ஆகும், அது மாதிரி கால் வந்து மிஸ் ஆயிடுச்சுங்க. போதையில் மிஸ் ஆன அடுத்த செகண்டே நின்றுட்டு தான் எட்டி உதைக்க பார்த்துருக்காரு. தன்னுடைய நெத்தி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணினுடைய கல் சிலை மேலே முட்டிருச்சுங்க. முட்டுன அடுத்த செகண்டே நெற்றியிலிருந்து கொட ரத்தம் வர ஆரம்பிக்குதுங்க. உடனே வேக வேகமாக ஆனந்தம் அந்த இடத்துக்கு ஓடி போகலான்னு சொல்லிட்டு 2 அடி 3 அடி தாங்க எட்டு வைக்கிறாரு. அடுத்த செகண்டே இவருடைய வாழ்நாளில் பார்க்கவே முடியாத ஒரு பயங்கரமான காட்சியை ஆனந்த் பார்க்குறாருங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவருடைய தலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணினுடைய கல் சிலையில் முட்டி ரத்தம் போன அடுத்த செகண்டேங்க ஒரு 5 அடி 10 அடி தூரத்துக்கு தூக்கி அரசு அப்படிங்கிற அந்த நபரை யாரோ வீசின மாதிரி வீசிட்டாங்க. எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சா எப்படி தூக்கி வீசப்படுவாங்க அந்த மாதிரி வீசி விழுந்துட்டாருங்க. இந்த காட்சியை பார்த்த உடனே ஆனந்தினுடைய உடம்பே நடுங்கி போச்சுங்க. இருந்தாலும் கூட தன்னுடைய நண்பனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஓடி போய் அரசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருங்க. கீழே விழுந்த அரசு தலையை குப்புற போட்டு எந்த வித ரியாக்ஷன் இல்லாமல் அப்படியே உட்காந்துருக்காருங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் கேட்குங்க. அடுத்த கட்ட பயங்கரமான நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிக்குதுங்க. பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாட்கள்ல அந்த ஊருக்குள்ள அலறல் சத்தம் கேட்கும் இல்லையா, அதே மாதிரி அலறல் சத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல் சிலையை சுற்றி பயங்கரமா கேட்குதுங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த சவுண்ட் இன்க்ரீஸ் ஆகி பயங்கரமா ஆணும் பெண்ணும் கத்துற மாதிரி சத்தம் கேட்குதுங்க. அதே நேரத்தில் அந்த கல் சிலைகளை யதார்த்தமா இந்த ஆனந்த பயத்தோடு பார்க்கும்போது அந்த கல் சிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கு. ஆனால் அதுக்குள்ள இருந்து நிழல் போன்ற 2 உருவங்கள்ங்க சங்கிலி போட்டு 4 திசையிலையும் கட்டியிருக்காங்க இல்லையா, அந்த சங்கிலியிலிருந்து விடுபட்டு இவங்களை நோக்கி அப்படியே தாண்டுற மாதிரி
ஒரு 2 அடி 3 அடி வெளியே உருவுதுங்க. இந்த காட்சியை பார்த்த உடனே ஆனந்த் மிரண்டு போயிட்டாருங்க. ஊர்க்காரங்க சொல்வது உண்மைதான்டா, வாடா போடா போடா அப்படி சொல்ல அரசு வந்து எந்தவித பதிலும் பேசாம அப்படியே அந்த ரத்தம் ஒழுக கீழே வந்து உட்கார்ந்துருக்காருங்க. அதற்கடுத்து இதற்கு மேலே இங்கிருந்து அப்படின்னா நம்மளுடைய உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் அந்த இடத்தை விட்டு ஊரை நோக்கி ஓட ஆரம்பிச்சாருங்க. அங்கிருந்து இளைப்பாரி வேகமாக ஊரினுடைய எல்லை பக்கத்தில் வந்துட்டாருங்க. அங்கே வந்து பார்த்த பிறகு ஆனந்துக்கு இன்னொரு ஷாக்குங்க. இவர் மட்டும்தான் ஓடி வந்தார். அரசு வந்து அந்த இடத்துலயே ரத்தம் கொட்ட உட்கார்ந்துருந்தாரு. ஆனால் இப்போது இவருக்கு முன்னாடிங்க ஊரினுடைய எல்லையில் அப்படியே சிலை மாதிரி நிற்கிறாரு. இந்த காட்சியை பார்த்த உடனே ஆனந்துக்கு ஒன்றும் புரியலிங்க. நம்மளுக்கு தெரியாமல் எப்படி இந்த இடத்துக்கு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அந்த கல்ச்சரிலிருந்து ஊருக்கு வரணும் அப்படின்னா ஒரு வழிப்பாதை தான் இருக்கு. அந்த வழியில் தான் ஆனந்த் ஓடி வந்தார். ஆனால் இவரை மாரி எப்படி அரசு முன்னாடி வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாலும் கூட எப்படியோ தன்னுடைய நண்பனும் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து வாடா போலாம், நான் சொன்னது நீ நம்பவே இல்லை, இனிமேலாவது நம்ம அங்கே போகாமல் இருக்கணும், எப்படியோ உயிர் தப்பிச்சு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் பேசிட்டு இருக்காருங்க அரசு கிட்ட. அந்த ஊரினுடைய எல்லையில் அரசு வந்து பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடிய டைமில் ஆனந்த் எவ்வளோ பேசினாலும் காதலியே வாங்கலீங்க. கடைசியாக வீட்டுக்கு போலாம் வா அப்படின்னு சொன்ன பிறகு எதுவுமே பேசாமல் மௌனமா அரசுடைய வீட்டுக்கு அவர் போயிட்டாருங்க. ஆனந்த் அவருடைய வீட்டுக்கு வந்துட்டாரு. வந்த பிறகு விடிய யோசிக்கிறாருங்க. இருந்தாலும் கூட ஊர்க்காரங்கிட்டயோ தன்னுடைய குடும்பத்தார்கிட்டயோ சொன்னால் கண்டபடி திட்டுவாங்க. அதனால் நடந்த விஷயங்கள் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாருங்க. இந்த டைம்ல இந்த அரசு அப்படிங்கிற இந்த நபருடைய நடவடிக்கைகள் பிஹேவியர் எல்லாமே மாற ஆரம்பிச்சுங்க. பொதுவாக ஏதோ ஒரு மனுஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மாக்கள் ஆக்குபை பண்ணிச்சு அப்படின்னா அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் இல்லாமல் வேற ஒரு நடவடிக்கை மாதிரி மாற ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி தான் அரசுடைய நடவடிக்கைகளும் மாற ஆரம்பிச்சுங்க. என்ன நடந்துச்சு அப்படி சொல்லி பார்த்தா அன்றைய நாள் இருந்து கலகலப்பாக பேசக்கூடிய அரசு அப்படிங்கிற இந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையும் சகஜமாக பேசுறதே கிடையாதுங்க. வேலைக்கும் போகிறது கிடையாது. சாப்பிட வீட்டில் தூங்க ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி வளம் வருவாருங்க. அதற்கடுத்து யாருக்கிட்டையும் பேச மாட்டார். அதே நேரத்தில் ஆனந்த் அப்படிங்கிற தன்னுடைய உற்ற நண்பன்கிட்டையும் கூட சரியாக பேசுறது கிடையாதுங்க. ஆனந்தும் போய் அரசு கிட்ட பேச ஏதாவது முற்பட்டார் அப்படின்னா எதுவுமே பேசாம சைலண்டாக தலையை கீழே குடிச்சுக்குவாருங்க. இந்த மாதிரியே செஞ்சுட்டு இருக்காருங்க. அப்போது ஆனந்த் என்ன நினைச்சிட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த கல்ச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நெத்தியில் ரத்தம் மோதி விழுந்தார் இல்லையா, ஏதோ மென்டலாக டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க, போக சரியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சிட்டாருங்க. அது மட்டும் இல்லாமல் இது அரசனுடைய குடும்பத்தார் சொன்னால் அவருக்கும் திட்டு விழுகும். அதனால் சொல்லாமல் மறைச்சிட்டாருங்க. இப்படி இருக்கும்போது போக அரசனுடைய நடவடிக்கை இன்னும் கொஞ்சம் தீவிரமாக மாற ஆரம்பிச்சுங்க. கரெக்டாக அந்த கல்ச்சரில் இருக்கக்கூடிய இடத்துக்கு இவங்க 2 பேரும் போயிட்டு வந்து ஒரு வார காலகட்டத்திலேங்க அந்த ஊருக்குள்ள சில செய்திகள் பரவ ஆரம்பிக்குதுங்க. அது என்ன அப்படி சொல்லி பார்த்தா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஒரு குக்கிராமம் தான். இந்த பட்டு தொழில் செய்கிறவங்க அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு கிராமத்தார் எல்லாருமே உண்டியல் போட்டு வைப்பது வழக்கம்ங்க. நிறைய குடும்பங்கள் வந்து உண்டியல் மண் உண்டியல்ல போட்டு வைப்பாங்க. அந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய உண்டியல் எல்லாமே எல்லா வீட்லையும் கொஞ்சமாக திருடு போக ஆரம்பிக்குதுங்க. டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா உண்டியல் காணாமல் போகக்கூடிய வீட்டில் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சண்டை போடுவது வழக்கமாக இருக்குங்க. என் உண்டியலை காணா யாராவது எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே பேசிட்டு இருக்கிறத இந்த ஆனந்த் அப்படிங்கிறவர் நோட் பண்ணுறாருங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தருடைய வீட்டில் மட்டும் இல்லைங்க, ஏகப்பட்ட நபர்களுடைய வீட்டில் அந்த உண்டியல்கள் காணாமல் போயிட்டு இருக்குங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படி சொல்லி பார்த்தா இந்த அரசு ஆனந்த் இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய கம்யூனிட்டி மெம்பர்ஸ் தான் அந்த ஊருக்குள்ள 300-400 வீடுகளும் எல்லாருமே சித்தப்பா பசங்க, பெரியப்பா பசங்க, அத்தை, மாமன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொந்தக்காரங்க தாங்க. இப்படி இருக்கும் போதா ஒவ்வொருத்தருடைய வீட்டில் இருக்கக்கூடிய உண்டியல்கள் காணாமல் போதுங்க. ஆனந்த் இதை கேள்விப்பட்டாலும் கூட இதற்கும் அரசுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படி சொல்லிட்டு யோசிக்கவே இல்லைங்க. அதற்கடுத்து மறுபடியும் சில நாட்கள் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா கரெக்டாக அந்த கல்ச்சரில் இருக்கக்கூடிய பகுதிக்கு போயிட்டு வந்து ஒரு 20 நாள் தாங்க இருக்கும். ஒரு நாள் மதியம் ஒரு 11:30 மணி 12 மணி இருக்குங்க, ஞாயிற்றுக்கிழமை. ஊரில் இருக்கக்கூடிய குட்டீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம் போகாமல் விடுமுறையில் இருப்பாங்க இல்லையா, அந்த பள்ளிக்கூட பசங்கள் எல்லாமே வந்து அங்கிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி போனோம் அப்படின்னா ஊருடைய பொது கிணறு ஒன்று இருக்குது. அந்த பொது கிணத்துல வந்து குடிநீருக்காக பயன்படுத்துவது வழக்கம். அது மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய பேர் போய் குளிப்பதும் வழக்கங்க. ஊர் பெரியவங்க எல்லாம் குடிநீருக்காக பயன்படுத்தக்கூடிய கிணறு, குளிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு சொன்னாலும் கூட இந்த சின்ன பசங்க கேட்கவே மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு 6 பேர் 7 பேர் சேர்ந்து அந்த கிணற்றுக்கு குளிக்க போலாம் சொல்லிட்டு போறாங்க. அதே டைம்ல ஆனந்தும் தானும் குளிக்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொது கிணறு பக்கத்தில் போயிட்டாருங்க. அங்க போய் பார்க்கும்போது ஆனந்துக்கு அங்க ஒரு சின்ன ஷாக்குங்க. இவருக்கு முன்னாடி அந்த கிணறு இருக்கக்கூடிய பாம்பேரி பக்கத்துல இந்த அரசு அப்படிங்கிறவர் பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு கிணத்துல குதிக்கக்கூடிய நபர்களை பார்த்துட்டு இருக்காங்க. உடனே ஆனந்த் பக்கத்தில் போயிட்டு நீயும் வாடா குளிக்க அப்படின்னு சொல்லிட்டு அரசு கேட்கும்போது எந்தவித பதிலும் பேசாம சைலண்டா அந்த பாம்பேரி பக்கத்துலேயே உட்காந்துட்டாருங்க. அதற்கடுத்து சரி இவன் இப்படிதானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஆனந்த் உள்ள போய் குளிக்கலாம்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு இருக்காருங்க கிணத்துல இறங்கி. அந்த பாம்பேரி அப்படிங்கிற தரைமட்டத்திலிருந்து கிணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 அடி ஆழம் இருக்குங்க. மேலிருந்து குதிக்கக்கூடிய சில சிறுவர்களும் இருக்காங்க, நல்லா நீச்சல் தெரிஞ்சவங்க. ஸோ அந்த டைமில் ஆனந்த் கிணற்றுக்குள்ளே இறங்கி குளிச்சுக்கிட்டே மேலே இருக்கக்கூடிய அரசு அப்படிங்கிற நண்பனை அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருந்திருக்காருங்க. அப்போது ஒரு 10 வயது 11 வயது இருக்கக்கூடிய ஒரு பள்ளி சிறுவனுங்க. அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா அரசுக்கு சொந்தக்கார பையன் தாங்க. அந்த பையனும் மேலே பாம்பேரியிலிருந்து கீழே குதிச்சு விளையாண்டுருக்காங்க. அப்படி குதிச்சு விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த பையனை அரசு அப்படிங்கிற இந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா கை காமிச்சு சைகளை கூப்பிடுறாருங்க. இதை தத்ரூபமாக ஆனந்த் வந்து கீழே குளிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்காருங்க. அதற்கடுத்து அந்த 11 வயது பையன் அரசனா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் கேட்கும்போது காதில் அந்த சின்ன பையன்கிட்ட ஏதோ ஓதுறாருங்க, ஏதோ சொல்கிறாருக்கு. அதை கேட்ட அடுத்த செகண்டே அந்த 11 வயசு சின்ன பையன் என்ன பண்ணா அப்படின்னா அந்த அரசு கிட்ட இருந்து விலகி ஒரு 5 அடி 6 அடி தள்ளி வரும்போது பிரம்மம் பிடிச்ச மாதிரி அண்ணாந்து வானத்தை பார்த்துட்டே வந்துட்டு இருக்காங்க.
அது பாம்பேரி அப்படிங்கிற காரணத்தினால மேலே பார்த்துட்டு வந்தால் கீழே தவறி விழுக வாய்ப்பு இருக்குது. டே அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் கிணற்றுலேருந்தே அந்த பையனை கூப்பிட்டு இருக்காருங்க. ஆனால் அதெல்லாம் தெரியாமல் ஒரு 5 அடி 6 அடி அரசை விட்டு தள்ளி அப்படியே குப்புறக்கு விழுந்த மாதிரி விழுந்துட்டாருங்க. விழுந்து அடிச்சுக்கிட்டே நீங்கள்லாம் நினைக்கலாம் நேராக கீழே தண்ணீர் தான் விடுவாங்க, உயிர் ஆபத்து இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பையன் விழுந்த அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கரடு முரடா நிறைய கற்கள் நீட்டிட்டு இருக்குங்க கிணற்றினுடைய நடுப்பகுதியில். அந்த கிணத்துல அந்த பையனுடைய தலை அடித்து அப்படியே கிணற்றில் விழுந்துட்டாங்க. விழுந்து அடிச்சுக்கிட்டே கிணறு தண்ணீர் முழுவதும் அப்படியே ரத்தமாக ஓடுதுங்க. ஏன்னா தலையே ஓப்பன் ஆயிடுச்சு. அதற்கடுத்து எல்லாரும் சேர்ந்து அந்த பையனுடைய சடலத்தை மேலே கொண்டு வந்து ஊருக்குள்ளே கொண்டு வராங்க. இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது எல்லாரும் ஆர்ப்பரிச்சு அரண்டடிச்சு சில பேர் ஓடுறாங்க. குழந்தைகள்லாம் ஆனந்த் வந்து டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை பார்த்து அழுகிறான். ஆனால் மேலே பாம்பேரியில் உட்காந்து பார்த்துட்டு இருந்த அந்த அரசு அப்படிங்கிறவன் அந்த பையன் கீழே குதிச்ச உடனே சின்னதாக ஒரு புன்னகை பண்ணிட்டு நேராக கிராமத்தை நோக்கி எதுவும் தெரியாத மாதிரி பிரம்ம பிடிச்ச மாதிரி நடந்து போகிறாங்க. இந்த காட்சி அனைத்தையுமே ஆனந்த் நேரடியாக பார்த்துருக்காருங்க. கடைசியாக அந்த சின்ன பையனுடைய சடலத்தை போய் ஊருக்குள்ளே வச்சு அந்த குடும்பத்தார் வந்து பயங்கரமாக அழுகிறாங்க. ஊர் பொது கிணறுல குளிக்க வேணாம்னு சொன்னமேடா, கேட்க மாட்டேட்டீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்க பெரியவங்க எல்லாமே திட்டுறாங்க. அதற்கடுத்து அந்த சின்ன பையனுடைய இறுதி சடங்கெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அன்றைய நாள் காலை 11:30 to 12 மணிக்கு கீழே விழுந்து இறந்து போன அந்த பையனை சாயந்தரம் ஒரு 6 மணிக்குள்ளேயே எடுத்து போய் அடக்கம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தார் அவசர அவசரமாக இறுதி சடங்கு செஞ்சுட்டு இருக்காங்க. ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, அந்த இறந்து போன பையனும் அரசுக்கு சொந்தக்கார பையன் அப்படின்னு சொல்லிட்டு அரசனுடைய அம்மா அப்பா எல்லாமே துக்க வீட்டில் தாங்க இருக்காங்க. இந்த அரசு அப்படிங்கிற நபர் மட்டும் வீட்டில் வந்து இருந்திருக்காருங்க. சாயந்தரம் ஒரு 5:30 மணி 6 மணி தோராயமாக அந்த பையனுடைய சடலத்தை எடுக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க உறவினர்கள் எல்லாமே. அந்த டைமில் அந்த கூட்டத்துக்குள்ள அரசு வந்து பிரம்ம பிடிச்ச மாதிரி வர்றாங்க. வந்த உடனே அந்த பையனுடைய முகத்தை பார்த்து அரசு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சிரிக்கிறாங்க. அவர் சிரிக்கக்கூடிய அந்த விஷயத்தை பார்த்து ஊர்க்காரங்களுக்கெல்லாம் கோபம் அதிகமாயிருச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் அரசனுடைய அம்மா அப்பா அரசு கட்டு டே என்னடா பண்ணுற சொல்லி கேட்க அந்த பையனுடைய சடலத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. கடைசியாக ஊர்க்காரங்கள் என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு வார காலத்துக்கு முன்னாடி நெத்தியில் அடிபட்டு கட்டுப்பட்டு வந்தாங்க இல்லையா, அவங்க அப்பா அம்மால என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா கட்டட வேலைக்கு அடிக்கடி போவது வழக்கம். எங்கேயோ தலையில் அடிபட்டு தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டாங்க. ஆனந்தும் சொல்லியே அந்த கல்ச்சரில் இருக்கக்கூடிய இடத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைம்லேயே தலையில் அடிப்பட்ட காரணத்தினால ஏதோ பைத்தியம் முடிச்ச மாதிரி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அப்பா அம்மா உறவுக்காரர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அதற்கடுத்து அரசு அவங்களுடைய வீட்டுக்கு வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு வந்து வீட்டில் உட்கார வைக்கிறாங்க. உள்ள உட்கார வச்சு ஏன்டா இப்படி பண்ண, அந்த குழந்தை இறந்து போய் அவ்வளோ பேர் துக்கத்தில் அழுதுட்டு இருக்காங்க, நீ எதுக்கு சிரிச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுடைய அம்மா அப்பாவை டக்குன்னு முறைச்சு பார்க்குறாங்க. முறைச்சு பார்த்துட்டு இவன் மட்டும் இல்லை, இனிமேல் ஊருக்குள்ளே இந்த மாதிரி அடிக்கடி நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வித்தியாசமான குரலில். இதை கேட்ட உடனே அரசனுடைய அம்மா அப்பாவுக்கு கோபம் இருந்தாலும் கூட அவங்களுடைய அப்பாவுக்கு ஆத்திரம் அதிகமாகிடுச்சுங்க. உன் மகனுக்கு ஏதோ பைத்தியம் முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கையில் இருக்கக்கூடிய குச்சி எடுத்து அடிக்க போறாங்க. உடனே அவங்களுடைய அம்மா தடுத்து அவன் ஏதோ மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி சமாளித்து அவங்களுடைய அப்பாவை தடுத்துட்டாங்க. ஒரு வழியாக அந்த கிணற்றில் இறந்து போன பையனுடைய சடலத்தை எடுத்து போய் அடக்கம் பண்ணி ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது ஆனந்த் திங்க் பண்ணிட்டே இருக்காருங்க. கடைசியாக வந்து அந்த பையன் பாம்பேரிலேருந்து கீழே பிரம்ம பிடிச்ச மாதிரி குதிச்சு தான் கீழே விழுந்து இறந்தான். அதுக்கு முன்னாடி வந்து தன்னுடைய நண்பன் ஏதோ காதல் அந்த பையன் கிட்ட சொன்னானே, அது என்ன சொன்னா, அதற்கடுத்து அந்த பையன் பிரம்ம பிடிச்ச மாதிரி கீழே விழுந்தான். அது மட்டும் இல்லாமல் இவன் அந்த கல்ச்சலை அந்த ரத்தம் தலையில் அடிபட்ட பிறகு வித்தியாசமான நிகழ்வு பண்ணுறானே, இதற்கும் தன்னுடைய நண்பனுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டே இருக்காருங்க. இருந்தாலும் கூட இந்த விஷயத்தை சொன்னால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆனந்துக்கும் திட்டு விடுங்க, அந்த இடத்துக்கு ஏன் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் மனசில் வச்சுட்டு எதையுமே பேசாமல் மறைச்சிட்டாருங்க. அதற்கடுத்து மறுபடியும் ஒரு 4 நாள் கழிச்சு இன்னொரு மரணம் நடக்க இருந்துச்சுங்க அந்த கிராமத்தில். ஆனால் எப்படியோ கடவுள் புண்ணியத்தில் அந்த குழந்தையோட உயிர் தப்பிச்சிருச்சுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா 2 நாள் 3 நாள் அந்த பையன் இறந்ததுக்கு காரணம் தன்னுடைய நண்பனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு கடைசியாக அவங்ககிட்டே போய் கேட்டலாம்னு சொல்லிட்டு அரசு வந்து 4 நாள் கழிச்சு மதியம் ஒரு 11 மணி 12 மணி தோராயமாக தேடுறாருங்க. எங்கே தேடியும் அரசு எங்கேயுமே இல்லைங்க, அவருடைய வீட்டிலையும் இல்லை. கடைசியாக ஊரினுடைய எல்லையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆலமரம் இருக்குங்க. அந்த ஆலமரம் பழங்கால ஆலமரம், ரொம்ப கிளைகள் அடர்ந்து போயிருக்குங்க. அந்த கிளைகள் மேலே சின்ன பசங்களாம் ஏறி விளையாடுவது வழக்கம் லீவ் டேஸில். அப்படி இருக்கும்போது அந்த ஆலமரத்துக்கு கீழே தான் இந்த அரசு அப்படிங்கிறது உட்காந்துருக்காருங்க. கடைசியாக தன்னுடைய நண்பன் ஆலமரத்துக்கு கீழே இருக்கிறத பார்த்து அவர்கிட்ட பேச்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு போறாருங்க. அப்போதான் மறுபடியும் அரசு இன்னொரு விஷயத்தை செஞ்சுருக்காருங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த ஆலமரத்துக்கு மேலே குழந்தைகள் ஏறி விளையாடலாம், கிளைகள்லாம் ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி ஏறி விளையாண்டுருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தைங்க, ஒரு 9 வயசு 10 வயசு தான் அந்த குழந்தைக்கும் இருக்கும். அந்த பெண் குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆலமரத்தினுடைய முடிஞ்ச அளவு கிளை மேலே ஏறிச்சுங்க. பசங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டு விளையாடுற மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த குழந்தை ஆலமரத்தினுடைய கிளையில் ஏறி கீழே உட்காந்துக்கூடிய அரசை உத்து பார்க்குறாங்க. இதே நேரத்தில் ஆனந்தும் அந்த காட்சியை பார்த்துறாருங்க. ஏன்னா அன்னைக்கு பண்ண மாதிரி இன்னைக்கும் பண்ணுறான், அந்த கிளை மேலே உட்காந்துக்கூடிய பெண் குழந்தைய உத்து பார்க்குறானே அரசை போய் சொல்லிட்டு இவரும் ஸ்டன்னாகி நின்று பார்த்துருக்காருங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அந்த குழந்தையினுடைய கண்களை நேருக்கு நேர் பார்த்த அரசு அதற்கடுத்து அந்த குழந்தை என்ன நடந்துச்சுன்னு தெரியலிங்க. அந்த கிளைகள் மேலே இருந்து அப்படியே சரட்டுன்னு குதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த காட்சியை பார்த்த உடனே ஆனந்த் ஓடி போய் அந்த குழந்தையை பிடிக்கலாம்னு சொல்லி சொல்கிறதுக்குள்ள கீழே வந்து கற்கள் நிறைய இருந்துருக்குங்க. அதில் விழுந்து தலையில் அடிபட்டுச்சுங்க அந்த குழந்தைக்கு. உடனே அவசர அவசரமாக ஆனந்த் வந்து அந்த குழந்தையை தூக்கிட்டு ஊர்க்காரங்க எல்லாம் கூப்பிட்டு அருகாமல் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்த்திட்டாங்க. அந்த குழந்தையை எப்படியோ உயிர் தப்பிச்சுக்கிச்சுங்க. 4 நாள் கழிச்சு தான் நார்மல் நிலைக்கே வந்திருக்கு. அதற்கு பிறகு ஆனந்துக்கு உறுதியாயிடுச்சுங்க. எல்லாருமே சாகும்போது அரசு அங்கே தான் இருக்கான். அது மட்டும் இல்லாமல்
சாகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி, அந்த குதிக்கிறதுக்கு முன்னாடி அரசு வந்து கண்களால் பார்க்குறான். அந்த பையன்கிட்ட காதில் ஏதோ பேசினா. ஸோ ஏதோ தப்பு இருக்கு, அந்த கல்ச்சரில் இருக்கக்கூடிய அமானுஷ இடத்துக்கு போயிட்டு வந்த பிறகு தான் இவனுக்கு ஏதோ நடந்திருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. இருந்தாலும் கூட அந்த 4 நாள் கழிச்சு உயிர் பிழைச்ச அந்த பெண் குழந்தைகிட்ட போய் கேட்கலான்னு சொல்லிட்டு அந்த குழந்தையினுடைய ஹாஸ்பிட்டலுக்கு போறாருங்க இந்த ஆனந்த் அப்படிங்கிறவர். அவங்க அம்மா அப்பா இல்லாத டைமில் ஆனந்த் வந்து அந்த இடத்துக்கு போய், ஏன்னா சொந்தக்கார பொண்ணு தான் அந்த குழந்தையும், அங்கே போய் அன்னைக்கு எதுக்குமா குதிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் குழந்தைகிட்ட ஆனந்த் கேட்குறாருங்க. கேட்ட உடனே அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா பயத்தோட நடுக்கிட்டு ஒரு விஷயத்தை ஆனந்த் சொல்லுதுங்க. என்ன ஆச்சுன்னே தெரியலன்னா, நான் மேலே ஏறி குதிச்சுட்டு இருந்தேன்ல, அரசன்னா என்னை பார்த்துக்கிட்டே இருந்தாரு, அதற்கடுத்து நான் ஏன் குதிச்சேன், எதுக்கு குதிச்சேன்னே எனக்கு தெரியல அப்படி சொன்ன உடனே தூக்கி வாரி போட்டுருச்சுங்க இந்த ஆனந்த் அப்படிங்கிற நபருக்கு. அப்போதே இவர் நினைச்சது சரி அப்படி சொல்லிட்டு புலப்பட்டுருச்சுங்க. ஏதோ அரசு தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்கள்லையோ அல்லது வாயில பேசியோ கண்ட்ரோல் பண்ணி அந்த குழந்தைகளை கொல்றான் அப்படி சொல்லிட்டு புரிஞ்சிருச்சுங்க. அந்த டைம்ல ஆனந்த் என்ன நினைச்சார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த 2 கல்ச்சரில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் இருக்கு இல்லையா, அதில் ஏதோ ஒன்று தன்னுடைய நண்பனை கண்ட்ரோல் பண்ணி வசப்படுத்தி வச்சிருக்க மாட்டிருக்கு. அந்த ஆன்மாக்கள் தான் இதெல்லாம் பண்ணுது அப்படி சொல்லிட்டு இவருக்கு உள்ளுணர்வுல தெரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. இருந்தாலும் கூட ஆனந்த் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன அப்படி சொல்லி பார்த்தா, மறுபடியும் இதை போய் சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பா பிரச்சனையாகும், ஊர்க்காரங்க நம்மளும் திட்டுவாங்க அப்படி சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு பயந்துகிட்டே இருந்திருக்காருங்க. சரி, மற்றவங்க கிட்ட சொன்னா தான் பிரச்சனை, அரசனுடைய அம்மா கிட்ட போய் சொல்லிடலாம் அப்படி சொல்லிட்டு நினைச்சிட்டு தைரியத்தை வரவழைச்சிட்டு அன்றைய மாலை ஒரு 4 மணி 5 மணி இருக்குங்க. அரசு அப்படிங்கிற அவங்களுடைய அம்மா வந்து கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்களுடைய வீட்டில். அவங்க கிட்ட போய் என்னடா ஆனந்த் அப்படி சொல்லி கேட்கறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா பேச்சு கொடுத்து நடந்த விஷயங்களை சொல்லிட்டாங்க. அந்த பையன் இறக்குறப்ப கிணத்துல இருந்து கீழே குதிக்கிறப்ப அரசு தான் ஏதோ பேசினா அடிச்சுக்கிட்டே பிரம்ம பிடிச்ச மாதிரி கீழே குதிச்சான். அதுக்கடுத்து 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடி அந்த குழந்தை ஆலமரத்துல இருந்து குதிச்சல, அதற்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரசு தான் காரணம் தோணுதுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை சொல்றாங்க. ஆனா அந்த கல்ச்சர் இருக்கக்கூடிய அமானுஷ இடத்துக்கு நாங்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதை மறைச்சிட்டாருங்க. இதை கேட்ட உடனே அரசனுடைய அம்மாவுக்கு படபடப்பாயிருச்சுங்க. என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்க, என் பையன் வந்து பார்த்தீங்கன்னா தலையில் அடிபட்டு ஏதோ மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கான், போக போக சரியாயிரும், நீ அவன் பேரையே கெடுத்துட்டு இருக்கு, அவன் தான் காரணம் சொல்லிட்டு ஊருக்குள்ள சொல்லிட்டு இருக்காத, என் மகனுடைய வாழ்க்கையே போயிடும் சொல்லிட்டு திட்டிருக்காங்க ஆனந்த். உடனே அப்படிலாம் ஒன்றும் சொல்ல மாட்டோமா, எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னதே தப்புன்னு நினைச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டாருங்க. ஆனால் அன்றைய நாள் இரவே ஆனந்த் சொன்னது உண்மை அப்படிங்கிறத நிரூபிக்கும் வகையில் ஒரு பயங்கரமான நிகழ்வு அவங்களுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நடந்துச்சுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்க இருக்கக்கூடிய வீடு ஓட்டு வீடு தாங்க. கிராமத்துல எல்லாம் பசுமை அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால ஒரு 6 மணி 7 மணி ஆச்சு அப்படின்னா ஃபுல்லாக வந்து கொசுக்கள் வீட்டுக்குள்ள பூந்துரும், நைட்டெல்லாம் தூங்கவே முடியாது. அப்படி இருக்கக்கூடிய அன்றைய நாள் இரவு 7 மணி 7:15 மணிக்கு அரசு அப்படிங்கிற ஒரு சாப்பிட்டு தூங்கிட்டாருங்க அவருடைய வீட்டுக்குள்ள. அவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் வீட்டு வாசல் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அரசனுடைய அம்மா ஆனந்த் சொன்ன விஷயங்களை யோசிச்சுட்டு திங்க் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போது அவங்களுடைய அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, தூங்கக்கூடிய டைம் வந்துருச்சு, உள்ள போய் வந்து பார்த்தீங்கன்னா வேப்பிலை மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பச்சை இலைகளை வீட்டுக்குள்ள புகை போட்டு புகை ஏற்றணும் அப்படின்னா அந்த கொசுக்கள்லாம் செத்து போயிடும், அது வெளியே போயிடும். ஸோ அதற்கு பிறகு தூங்கணும் அப்படின்னா நிம்மதியான தூக்கம் வருங்க. அதை யோசிச்சுக்கிட்டு அரசனுடைய அப்பா அவங்களுடைய அம்மா கிட்ட சொல்றாங்க, வேப்பிலையை பிடிங்கிட்டு உள்ள போய் தீபத்தை வச்சு புகை போடு, அதற்கடுத்து நான் வந்து தூங்குற அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு அருகாமல் இருக்கக்கூடிய வேப்பங்குழுந்துகளை பிடுங்கி காரச்சிட்டின்னு சொல்லுவாங்க, அதில் தீய பற்ற வச்சு அந்த இலைகளை போட்டு வீட்டுக்குள்ள அந்த புகையோடு எடுத்துட்டு போறாங்க. வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போன அடுத்த செகண்டேங்க உள்ள தூங்கிட்டு இருந்த அரசு அப்படிங்கிறவர் அலறி அடிச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்து வாசல்ல வந்து கத்திட்டு நடுக்கம் பிடிச்சி நிற்கிறாருங்க. உடனே அவங்களுடைய அப்பா என்னடாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அரசு அப்படிங்கிற பையனை கட்டி பிடிச்சி பார்க்குறாருங்க. உடனே அவங்களுடைய அம்மாவும் வேகமாக வெளியே ஓடி வந்துட்டாங்க. இவர் சத்தம் போட்ட சத்தத்தில் ஊர்க்காரங்க எல்லாமே ஓடி வந்துட்டாங்க. அதுக்கடுத்து எல்லாரும் நின்று பார்த்துருக்கும் போது அரசு வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமான முறையில் நடுக்கம் பிடிச்சி அழுகிறாருங்க. அதே நேரத்தில் அரசு என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஏற்கனவே என்னை இப்படி தாண்டா கொன்னீங்க, மறுபடியும் என்ன ஏதாவது பண்ணிடாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா கதற மாட்டேங்குங்க. இந்த காட்சியை ஒட்டுமொத்த ஊர்க்காரங்கள் பார்த்த உடனே புரிஞ்சிருச்சுங்க, இவனுக்கு ஏதோ கருப்பு அண்டி இருக்கு அப்படி சொல்லிட்டு. அதே நேரத்தில் அந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா வேட்டை கருப்பன் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்குங்க. அந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த கல்ச்சிலைகள் இருக்கு இல்லையா, அந்த கல்ச்சிலைகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு இருந்து ஒரு 3/4 கிலோமீட்டர் தள்ளி காட்டுப்பகுதியில் தாங்க அந்த வேட்டை கருப்பனுடைய கோவில் இருக்கு. அந்த கோவிலுடைய பூசாரியும் அந்த கூட்டத்தில் இருக்காருங்க. அரசு செய்யக்கூடிய நடவடிக்கைகள்லாம் பார்த்த உடனே அந்த பூசாரி அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட ஒரு விஷயத்தை சொல்றாருங்க, உன் பையன் நார்மலா இல்ல, ஏதோ ஒரு ஆன்மா ஆக்குப்பை பண்ணிருக்க மாட்டிருக்கு, இவனை கோவிலுக்கு கூட்டுவாங்க அப்படின்னு சொல்றாருங்க. அப்படி பூசாரி சொன்ன அடுத்த செகண்டே டக்குன்னு அந்த கோவில் பூசாரி பக்கத்தில் நெருங்கி ஓடி போய் கழுத்தை பிடிச்சி நெருநெருன்னு தூக்கிட்டாருங்க. உடனே எல்லாரும் காப்பாற்றி அரசு அப்படிங்கிற அந்த பையனை அந்த டைம் கூட பார்க்காம நேராக வேட்டை கருப்பன் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போக பார்க்குறாங்க. ஊர்க்காரங்க அத்தனை பேர் சேர்ந்து அரசுவை கட்டுப்படுத்தி கூட்டிகிட்டு போக பார்த்தாலும் கூட அரசுவை கண்ட்ரோல் பண்ணவே முடியலைங்க. அந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக இருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் அரசு அப்படிங்கிற அந்த நபர் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஆண் குரலில் பேசுகிறாரு, அதுக்கடுத்து பெண் குரலில் பேசுகிறாரு, இப்படி மாற்றி மாற்றி ஆக்ரோஷமாக சீர்றாருங்க. கடைசியாக ஒரு வழியாக இந்த வேட்டை கருப்பன் கோவிலுக்குள்ளே இழுத்துட்டு கொண்டு வந்து உட்கார வச்சிட்டாங்க. உள்ளே உட்கார வச்சு அந்த ரிச்சுவலை பண்ண ஆரம்பிக்கிறாருங்க அந்த வேட்டை கருப்பன் கோவில் பூசாரி. அப்படி பண்ண ஆரம்பிச்சு ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷத்துலேயே எல்லா விஷயங்களையும் கக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அரசனுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா. அவருடைய உடம்புல 2 ஆன்மாக்கள் இருக்குங்க. அந்த கல்ச்சிலைகளால் சங்கிலி போட்டு இழுத்து கட்டி வச்சிருக்காங்க இல்லையா, ஒரு ஆண் மற்றும் பெண், அந்த 2 ஆன்மாக்களும் இவருடைய உடம்புல தாங்க இருக்கு. அப்போது கோவில் பூசாரி, நீ எப்படி வந்த, யார் நீ அப்படி சொல்லி கேட்கும்போது
பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆனந்தை பார்த்து இவனை கேளுங்க நான் யாரும் தெரிய சொல்லிட்டு ஏளனமாக சிரிச்சு சொல்லுதுங்க. உடனே ஆனந்த ஊர்க்காரங்களாம் மிரட்டி கேட்குறாங்க, உனக்கு தெரியும் சொல்லுச்சுன்னா எல்லாமே உனக்கு தெரிஞ்சுதான் நடந்திருக்கு சொல்கிறா அப்படின்னு சொல்லும்போது எல்லா விஷயங்களையும் ஒன்று விடாமல் சொல்லிட்டாருங்க. கிட்டத்தட்ட சில நாட்களுக்கு முன்னாடி தண்ணி அடிச்சுட்டு அரசும் நானும் அந்த இடத்துக்கு போனோம். அதற்கடுத்து அந்த சிலைகளை எட்டி உதைக்க அரசு ட்ரை பண்ணா, கால் மிஸ் ஆகி நெத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணினுடைய சிலையில் நெத்தி பட்டுருச்சு. ரத்தம் கொட்ட கொட்ட தூக்கி ஒரு 5 அடி 6 அடி ஷாக் அடிச்ச மாதிரி விழுந்துட்டான். அதற்கு பிறகு அவனை காப்பாற்ற ட்ரை பண்ணேன். ஆனால் அந்த கட்டி போட்டுக்கூடிய கல் சிலைகள் இருந்து 2 ஆண்மாக்கள் ஆக்ரோஷமாக கத்திட்டு வெளியே வர மாதிரி பார்த்துச்சு. அன்றைய நாள் பௌர்ணமி. கடைசியாக நான் பயந்து போய் ஊருக்குள்ளே வரலான்னு வந்தேன். ஆனால் எனக்கு முன்னாடி இவன் வந்து இருந்தான். ஆனால் அப்போது எனக்கு சந்தேகம் இல்லை, போக போக தான் எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 குழந்தைகள் செத்தாங்க இல்லையா, அந்த காதலை ஓதி கிணத்துல விழுந்து செத்தது, ஆலமரத்துலேருந்து கீழே குதிச்சதையும் அப்படியே சொல்லிட்டாருங்க. அதற்கு பிறகு ஆனந்தனுடைய அப்பா அம்மா அப்புறம் உற்றார் சித்தப்பா பெரியப்பெல்லாம் ஆனந்த பிடிச்சி அடின்னு அடிச்சிட்டாங்க. சரி, அப்படி அந்த கல் சிலை அந்த இடத்துக்கு ஏன் வந்துச்சு, அந்த பொட்டல் காடுல அப்படி என்னதான் அமானுஷம் நடந்துச்சு சொல்லிட்டு நீங்க கேள்வி கேட்பீங்க இல்லையா, அதற்கான காரணத்தை பார்த்துடலாங்க. பல வருடங்களுக்கு முன்னாடிங்க, எத்தனை வருடங்கள் தெரியல, கிட்டத்தட்ட 3 தலைமுறைக்கு மேல அந்த ஊர்க்காரங்க அந்த ஏரியாவுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா சொல்லிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வருடமும் சித்ரா பௌர்ணமி வரும் இல்லையா, அந்த சித்ரா பௌர்ணமி அப்ப இந்த வேட்டைக்கருப்பனுடைய கோவிலுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய அருவாள் மற்றும் வாள் ரெண்டையும் எடுத்துட்டு அந்த பொட்டல் காடு இருக்கக்கூடிய கல் சிலைகள் பக்கத்துல ஆண்மகன்கள் மட்டும் வருவாங்க. அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆண்கள் மட்டும் அங்க வந்து அந்த கல் சிலைகளுக்கு முன்னாடி வெஜ்ஜு நான்வெஜ் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய படைகள் வைப்பாங்க. படைகள் வச்சு அங்கே ஒரு சாங்கியம் செய்வாங்க. சாங்கியத்தை செஞ்சு முடிச்சுட்டு கூட்டத்தோடு சேர்ந்து வேட்டைக்கருப்பன் கோவிலுக்கு வந்து அந்த அருவாள் மற்றும் வேலை மறுபடியும் வச்சுட்டு ஊருக்கு வருவாங்க. வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் தான், அந்த சித்ரா பௌர்ணமி டைமில் மட்டும் தான் இந்த சாங்கியம் வந்து அந்த கல்ச்சிலை செய்வாங்க. மற்ற நேரங்கள் எப்போதுமே அந்த ஏரியாவுக்கு போகக்கூடாது அப்படி சொல்வதற்கான காரணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் அந்த ஆன்மாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சக்தி அதிகமாக இருக்கும் இல்லையா, அந்த கட்டி போட்டக்கூடிய சங்கிலிருந்து விடுபட்டு ஊருக்குள்ள வர ட்ரை பண்ணுங்க. ஸோ அந்த காரணத்தால தான் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் அந்த கூச்சல் சத்தம் அலறல் சத்தம் ஊர் மக்களுக்கு கேட்டிருக்கீங்க, விடிய விடிய தூங்காம இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த சிலைகள் எப்படி வந்துச்சு அப்படி சொல்லி பார்த்தா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல வருடங்களுக்கு முன்னாடிங்க, எந்த டைம் அப்படி சொல்லி தெரியல, இந்த வேட்டைக்கருப்பன் கோவில் இருக்கு இல்லையா, அந்த கோவில் இருக்கக்கூடிய உண்டியல் ஒண்ணு இந்த கணவன் மற்றும் மனைவி 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நள்ளிரவு நேரங்களில் திருட வந்திருப்பாங்களா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஊர்க்காரங்க அவங்கள பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஆண் மற்றும் பெண் அப்படி சொல்லிட்டு தெரியலீங்க, ஏதோ ஆம்பளைக்கு தான் அப்படி நினைச்சிட்டாங்க. அந்த உண்டியில உடைச்சிட்டு அந்த காட்டு வழி பாதையில் 3/4 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த பொட்டல் காடு வழியாக தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. உண்டியல் எடுத்துகிட்டு போகிறத யாரோ ஒருத்தர் பார்த்து கிராம மக்கள் எல்லாம் அலர்ட் பண்ணி எல்லாரும் அந்த திருடர்களை துரத்திட்டு வர்றாங்க. கடைசியாக அந்த பொட்டல் காடு இப்போது சிலை இருக்கக்கூடிய அந்த பகுதி இருக்கு இல்லையா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்போதைய டைமில் அவங்க திருடிட்டு வந்து அந்த டைமில் வந்து ஊர்க்காரங்களாம் ரவுண்டு கட்டிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஏக்கர் பரப்பளவில் பண்ணைக்கீரைன்னு சொல்லுவாங்க, அது 6 உயரத்துக்கு வளரும், காஞ்சு போய் கிடந்திருக்கு. அந்த பண்ணைக்கீரைகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3/4 ஏக்கர் ஃபுல்லாக முளைச்சு கிடந்திருக்குங்க. அதனுடைய நடுப்பகுதியில் அந்த திருடர்கள் 2 பேரும் போய் பதுங்கிட்டாங்க. ஊர்க்காரங்க சுற்றி தீப்பந்தங்களோடு வளைச்சு அவங்கள பிடிக்கலான்னு சொல்லி பார்த்தாலும் கூட ஊர்க்காரங்களுக்கு பயங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஏதாவது கைகளில் ஆயுதங்கள் வச்சிருந்தாங்கன்னா தாக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அந்த பண்ணைக்கீரை சுற்றியே வளம் வந்துட்டு இருக்காங்க, விடிய விடிய காத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியாக பொறுமை இல்லாத நபர்கள் 2 பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த பண்ணைக்கீரை காஞ்சு போதுதான் கிடந்துச்சு, தீய பற்ற வச்சிடலாம், தீய பற்ற வச்சு அப்படின்னா எப்படி வந்து அவங்க வெளியே வருவாங்கல்ல, பிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு முடிவெடுத்து சுற்றி 4 திசையிலும் தீய பற்ற வச்சுட்டாங்க. நள்ளிரவு நேரங்களில் அந்த திருடர்களை பிடிப்பதற்காக தீய பற்ற வச்ச உடனே கிட்டத்தட்ட 12 மணி 1 மணிக்கு ஆரம்பிச்சு 4 மணி 4:30 மணி வரைக்குங்க விடிய விடிய அந்த தீ வந்து பத்தி எரிஞ்சிட்டு இருந்திருக்குங்க. எவ்வளவு தீ எரிஞ்சும் கூட அதுலேருந்து அந்த திருடர்கள் வெளியே வரவே இல்லைங்க. வெளியே வந்த அப்படின்னா நம்மளை வெட்டியே கொண்டு போடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு அந்த 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பண்ணைக்கீரையிலேயே தீ பிடிச்சி மாண்டு போயிட்டாங்க. கடைசியாக எல்லாமே மாண்டு போன பிறகு அந்த ஊர்க்காரங்க போய் பார்த்துருக்காங்க, ஒரு ஆண் பெண் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உப்பி போய் கிடக்குறாங்க தீயில வந்து. அதற்கடுத்து ஊர்க்காரங்களுக்கு பயம் வந்துருச்சுங்க. தீயை பற்ற வச்சு அப்படின்னா வெளியே வந்துருவாங்க நினச்சி தான் நம்ம இதெல்லாம் பண்ணோம். ஆனால் அவங்க இறந்தே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு பதட்டப்பட்டு அந்த எரிஞ்சு போய் கிடக்கூடிய அந்த இடத்துலையே, அது வந்து பொட்டல் காடுங்க, புறம்போக்கு இடம்னு வச்சுக்கலாம், அந்த இடத்துலையே புதைச்சிட்டாங்க. புதைச்சிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி ஊர்க்காரங்க அவங்களுடைய வீட்டுக்கு வந்துட்டாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்படி ஒரு கொடூரத்தை செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எல்லாத்துக்குமே பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு தான் அந்த 2 சடலங்களையும் புதைச்சிட்டு வந்துட்டாங்க. ஆனால் அதற்கு பிறகுதான் அந்த ஒட்டுமொத்த ஊருக்கும் பெரிய பிரச்சனையே வர ஆரம்பிச்சுங்க. அமானுஷ்ய புயல் வீசவே ஆரம்பிச்சு. என்ன நடந்துச்சு சொல்லி பார்த்தா, அந்த வில்லேஜஸ்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைங்க அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு நோய்வாய்ப்பட்டு இறந்து போவாங்க, அல்லது நல்லா விளையாண்டுட்டு இருப்பாங்க, டக்குன்னு வந்து ரத்தம் கீழே வந்து இறந்து போயிடுவாங்க, அல்லது மேலே கீழே ஏதாவது விளையாண்டுருந்தாங்க, மேலே வந்து கீழே அவங்கள ஏரியாமே கீழே குதிச்சு இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய இறப்புகள் நடந்துகிட்டே இருக்குங்க. அப்போதான் ஊர் மக்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க, பெரியவங்க யாருமே சாகிறதில்ல, ஒரு 10 வயசு 12 வயசு இருக்கக்கூடிய குழந்தைகள் தான் இறந்து போயிடறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருதுங்க. ஏதோ சாப மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே செய்யறது அந்த 2 ஆண்மாக்கள் தாங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த திருட வந்தவங்க பரம்பரை திருடர்கள்லாம் கிடையாதுங்க. ஒரு கணவன் மற்றும் மனைவி 2 குழந்தைகள் இருந்திருக்காங்க. அவங்களுக்கும் பசை பட்டினி காரணத்தினால அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஊருக்காரங்கிட்டெல்லாம் திருடணும் அப்படின்னா பிடிச்சிருவாங்கன்னு தெரிஞ்சுட்டு தான் இந்த வேட்டைக்கருப்பன் கோவிலுடைய உண்டியலை ஏற்கனவே பார்த்து வச்சுருக்காங்க. அந்த உண்டியலில் வந்து திருடுவதற்காக வந்திருக்காங்க. எடுத்துகிட்டு போகும்போது தான் அந்த பண்ணைக்கரை பக்கத்தில் பிடிபட்டுட்டாங்க. கடைசியாக தீய பற்ற வச்சு
இறந்துட்டாங்க. அதற்கடுத்து அந்த அம்மாவையும் அப்பாவையும் இறந்து போன அந்த 2 குழந்தைகள் எவ்வளவு பாடுபட்டிருக்கும். அதெல்லாம் இந்த ஊர்க்காரங்களுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு புரிய வைப்பதற்காக தான் அந்த ஊரில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாத்தையுமே கொள்ளுதுங்க. தாங்கள் எப்படி இறந்து போய் அந்த குழந்தைகள் தவிச்சாங்களோ அதே மாதிரி குழந்தைகள் இறந்து போய் அந்த பெற்றோர்கள் தவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த ஆண்மாக்கள் குழந்தைகளை டார்கெட் பண்ணி கொண்டுட்டே இருந்திருக்குங்க. கடைசியாக அந்த ஊருக்குள்ள குழந்தைகளுடைய இறப்பு அதிகமாக அந்த வேட்டைக்கருப்பனுக்கு திருவிழா எடுத்து அருள் வந்து அந்த பூசாரிகிட்ட கேள்வி கேட்குறாங்க. உடனே வேட்டைக்கருப்பன் அந்த பூசாரியினுடைய உடம்புல இறங்கி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுதுங்க. நீங்க செஞ்சது பெரிய பாவம்டா. பசிக்காகவும் பட்டினிக்காகவும் தன்னுடைய குழந்தைகளுக்காக வந்தால் உண்டியல் பணத்தை எடுக்க வந்தாங்க. அது ஒரு பெரிய பாவம் கிடையாது. ஆனால் நீங்கள் அவங்க தீயில இரையாக்கி கொண்டுட்டீங்க. பாவங்களுக்கு ஏற்ப தண்டனை நீங்கள் அனுபவித்தாகணும். இதற்கு நான் முன்னாடி வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரி என்னுடைய உடம்பு வந்து வேட்டைக்கருப்பன் விலகிட்டாருங்க. நீதியின் அடிப்படையில் தான் தண்டிக்கும். ஆனால் அந்த திருடர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பசிக்காக தான் திருடிருக்காங்க. ஊர்க்காரங்க செஞ்சது பெரிய தப்பு அப்படிங்கிறத சொல்லிட்டு அந்த சாமி வந்து விலகிருச்சுங்க. அதற்கடுத்து வேற வழி இல்லாமல் தெய்வம் கைவிட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு மாந்திரிகவாதியை போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மாந்திரிகவாதியை போய் பார்க்க போகிறாங்க. கடைசியாக எப்படியோ 1 மாத காலகட்டத்தில் ஒரு மாந்திரிகவாதி, நல்ல பவர்ஃபுல்லான மாந்திரிகவாதி அந்த கிராமத்துக்கு கூட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சொன்ன பிறகு அந்த மாந்திரிகவாதி ஒரு முக்கியமான டிசிஷன் எடுத்திருக்காருங்க. அது என்ன அப்படி சொல்லி பார்த்தா, அந்த ஆன்மாக்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நீக்கிறதோ அழிக்கிறதோ முடியாது. ஆக்ரோஷத்தோடு உக்கரமாக இருக்க அந்த 2 ஆன்மாக்களும் அதற்கு பதிலாக ஒரே ஒரு வழி மட்டும் இருக்கு. அவங்கள புதைச்ச அந்த இடம் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு ஆண் மற்றும் பெண்ணுடைய கல் சிலைகளை உருவாக்குங்க. அந்த சிலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மாக்களை 2 வந்து இறக்கிடுறேன். அதற்கடுத்து 4 திசையிலும் 6 உயரத்திற்கு குழியை தோண்டி கற்களில் வந்து பார்த்தீங்கன்னா சங்கிலி போட்டு இறுக்கி 4 திசையிலும் அந்த கல் சிலைகளை கட்டி போட்டுடலாம். அந்த சங்கிலி கட்டிலிருந்தும் என்னுடைய மாந்திரிக கட்டிலிருந்தும் அந்த ஆன்மாக்கள் வெளியே வர முடியாமல் பார்த்துக்கிறேன். ஆனால் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் அதற்கு சக்தி அதிகமாக இருக்கும். அந்த டைமில் எப்படியாவது இருந்து மீண்டு வர ட்ரை பண்ணோம். அதனால் நீங்கள் அப்போது யாருமே இந்த ஏரியாவுக்கு வரக்கூடாது. சித்ரா பௌர்ணமி டைமில் மட்டும் ஒவ்வொரு வருடத்திலையும் வந்து இந்த ஆன்மாக்களுக்கு தேவையான படையல்களை வச்சுட்டு போங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சாந்தமாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அந்த பூஜைகளை பண்ணி முடிச்சுட்டு போயிருக்காருங்க. கடைசியாக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்ச பிறகு அந்த ஊர் மக்கள்கிட்ட மாந்திரிகவாதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த சங்கிலி கட்டு மற்றும் மாந்திரிக கட்டிலிருந்து அந்த ஆன்மாக்கள் வெளியே வர முடியாது. ஆனால் பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாட்களில் இந்த எல்லையை தாண்டி யாராவது உள்ளே வந்தாங்க அப்படின்னா ஒரு மனிதனுடைய உடம்பை பொசஸ் பண்ணி வேணா அந்த ஆன்மாக்கள் வெளியே வர முடியும். அதற்கான சக்தி அதுக்கு இருக்கு. அந்த காரணத்தினால எப்போதுமே இந்த ஏரியாவுக்கு வராமல் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க போயிருக்காரு. ஆனால் அதையும் மீறி தான் 2000 காலகட்டத்தில் இந்த ஆனந்த் மற்றும் அரசு 2 பேரும் அந்த கல் சிலை கூடிய பகுதியில் பௌர்ணமி டைமில் வந்திருக்காங்க. அப்போது எட்டி உதைக்க பார்த்து நெத்தியில் அடிபட்டு ரத்தம் வந்து இல்லையா, அப்போதே வந்து பார்த்தீங்கன்னா அரசுவை அந்த 2 ஆன்மாக்களும் பொசஸ் பண்ணிருச்சுங்க. அதற்கடுத்து ஊரினுடைய எல்லையில் ஆனந்துக்கு முன்னாடி வந்து நின்னது அந்த ஆன்மாக்கள் ஆக்குப்பை பண்ணி தான் அங்கே வந்து நின்றுருக்கு. அதற்கு பிறகுதான் இந்த இறப்புகள் எல்லாமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒன்று விடாமல் அரசுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. கடைசியாக அந்த மாந்திரிகாவதி வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 கல் சிலைகளை அமைச்சு அந்த ரிச்சுவல்லாம் பண்ணிட்டு போனார்ல, அப்போது அவர் தனியாக செய்யலிங்க, வேட்டைக்கருப்பனை சமாதானப்படுத்தி அவருடைய உதவியோடு செஞ்சு அது நடந்திருக்கு. ஸோ அந்த காரணத்தினால அந்த வேட்டைக்கருப்பனுடைய பூசாரி உடம்புல அந்த சாமி இறக்கி மன்னிப்பு கேட்குறாங்க ஒட்டுமொத்த ஊர்க்காரங்களும். தெரியாமல் இந்த சின்ன பசங்க பண்ணிட்டாங்க, எங்களை மறுபடியும் நீ தான் காப்பாற்றணும், இந்த ஊரினுடைய எல்லை தெய்வமே நீ தான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூசாரியினுடைய உடம்பில் இருக்கக்கூடிய வேட்டைக்கருப்பன் அருவாள் எடுத்துகிட்டு ஈட்டி எடுத்துக்கிட்டு நேராக கல் சிலை இருக்கக்கூடிய பகுதிக்கு இந்த அரசவையின் தலைமுடியை பிடிச்சி இழுத்துட்டு போறாருங்க. அந்த கல் சிலையில் இருக்கக்கூடிய பகுதிக்கு இந்த வேட்டைக்கருப்பன் வந்து அரசு இழுத்துட்டு போய் அங்கே போய் பார்க்கும்போது ஊர்க்காரங்களுக்கு இன்னொரு பேர் எதிர்ச்சிங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த கிராமத்தில் சமீப காலமாக தொலைஞ்சு போன அந்த உண்டியல்கள் இருந்துச்சு இல்லையா, அந்த உண்டியல்கள் மொத்தமும் அந்த கல் சிலை இருக்கக்கூடிய பகுதியில் தாங்க நிறைய கிடக்குது. ஒன்றும் கூட மிஸ் ஆகாமல் அப்படியே செதஞ்சு போய், அதாவது அந்த மண் உண்டியலை உடச்சி காசாக குவிஞ்சு கிடக்குதுங்க. இதை பார்த்த பிறகுதான் ஊர்க்காரங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க, இந்த அரசனுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆண் மற்றும் பெண்ணினுடைய ஆன்மா ஒவ்வொரு வீட்லையும் போய் அந்த உண்டியலை திருடி கொண்டு வந்து இங்கே காசாக வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போன பிறகு அங்கே சில பூஜைகளை பண்ண சொல்லியிருக்குங்க அந்த அருள் வந்த பூசாரியினுடைய உடம்புல இருந்து வேட்டைக்கருப்பன். அதற்கடுத்து அந்த சடங்குகளை மறுபடியும் பண்ணி அரசுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை மறுபடியும் அந்த கல் சிலைகளே அடக்கி அந்த சங்கிலியை போட்டு இழுத்து கட்டி சுற்றி மாந்திரியை கட்டு போட்டு வந்திருக்காங்க. அதற்கு பிறகு ஊருக்குள்ளே வந்த அரசு மற்றும் ஆனந்துக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படி சொல்லி பார்த்தா, இந்த அரசு பாதிக்கப்பட்ட அந்த நபர் இருக்கார் இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலகட்டத்திலேங்க அந்த ஆன்மாவை வந்து அவருடைய உடம்புலேருந்து நீக்கினாலும் கூட 6 மாத காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு சரியில்லாமல் போய் கடைசியாக இறந்தே போயிட்டாருங்க. ஆனால் ஆனந்துக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படி சொல்லி பார்த்தா, இந்த மின்னஞ்சலை நம்மளுக்கு அனுப்பின கோபி இருக்கார் இல்லையா, இது வேற யாரும் கிடையாதுங்க, அரசனுடைய நண்பன் ஆனந்த் இருக்கார்ல, ஆனந்தினுடைய மகன் தாங்க இந்த கோபி அப்படிங்கிறவர். இந்த சம்பவம் 2000 காலகட்டத்தில் என்னுடைய அப்பாவுடைய நண்பருக்கு நடந்தது பிரதர். இப்போது நினைச்சாலும் உடம்பெல்லாம் நடக்குது. சித்ரா பௌர்ணமி டைமில் தவிர மற்ற நேரங்களில் யாருமே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்ச்சில் இருக்கக்கூடிய பகுதிக்கு இப்போதும் யாரும் போகிறது கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு அமானுஷ்யமான அபாண்டட் பிளேஸ் தான் அந்த பிளேஸ் அப்படி சொல்லிட்டு சொல்லி முடிச்சிருக்காருங்க. இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படி சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுடைய இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க, அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.